குட் மார்னிங். நான் ஆக்சுவலி நான் யூடியூபர் கிடையாது, எதுவுமே இல்லை. பட் நிறையா ஷார்ட்ஸ் பார்ப்பேன். பார்க்குறதுல ஃபுல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுனால அவங்க கவர்மெண்ட் ஜாப் ஈஸியாக தூக்கி கொடுத்துருக்காங்க. நான் இங்கே ஒரு புக் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. நான் வந்து ஒரு ப்ரைவேட் செக்ஷனில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஒரு நல்ல ரெப்புடேஷன் ஸ்கூல்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணேன். பட்டு அங்கேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். அதாவது வந்து இப்போ நானுமே ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டுக்காக வந்து வெறித்தனமாக தான் படிச்சுட்ருக்கேன். இன்னொன்று தெரியுமா, 25 சீட்ஸாக இருக்குது, 26 சீட்ஸாக இருக்குது. இதில் வந்து அதில் டிஓ போஸ்ட்டே கிடையவே கிடையாது. இதுக்காக நான் போர்க்கொடி எடுக்க போகிறதெல்லாம் கிடையாது. அடுத்து போடுறப்ப நான் வெயிட் பண்ணி படிப்பேன். இப்போ மற்றவங்களாம் படித்தவங்களாம் விரல சூப்பிட்டு போகிறதா, இதெல்லாம் ஒரு சிஎம்ஐ பார்த்து கேட்குற கொஷின் என்னெல்லாம் தெரியவே தெரியாது. நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் என்ன பண்ணான்னா, விஜய் பார்க்க போகிறதுக்காக அவனோட மேக்ஸ் எக்ஸாம், மறுநாள் மேக்ஸ் எக்ஸாம், அவன் மேக்ஸ் எக்ஸாம் வந்து அதை எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமல் விஜய் பார்க்க போனான். அது அவன் அந்த அதாவது அந்த ஹீரோ மேலே வச்சுருக்க ஒரு பாசமாக இருக்கலாம், பிடிச்சிருக்கலாம். என்ன நான் மறுநாள் கூப்பிட்டுனே அவனை திட்டினேன். உனக்கு விஜய் வந்து மார்க் போடுவாரா, விஜய் வந்து உனக்கு பாஸ் ஆக்கிடுவாரா, நீ தானே பாஸ் ஆகணும், உங்கள் அம்மா அப்பாவை நினச்சிப்பாரு. இது நார்மலாக கேட்குற கொஷின்ஸ் தான். ஆனால் அவர் 41 பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாருன்னா, உன் வீட்டு வேலையாக கொடுத்தாரு, உங்கள் வீட்டு பணத்தை கொடுக்க வேண்டியதானே. இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த 41 பேரில் எத்தனை பேர் வந்து 41 வந்து ஒரு சிஎம்மாக வந்திருக்கலாம், ஃப்யூச்சரில் கடவுள் நினச்சா நடக்கலாம், எம்எல்ஏ வந்துருக்கலாம், எம்பியாக வந்துருக்கலாம், இல்லைன்னா ஒரு கலெக்டராக கூட வந்திருக்கலாம். 41 பேர் வந்து ஃபேமிலியில் வந்து கொஷின் மார்க். 20 lakhs தரது, 30 lakhs தரது பெரிய விஷயமா? இப்போ மேபி அவங்களே வந்து கவர்மெண்ட் ஜாப் எழுதி அவங்களே பாஸ் ஆகிருக்கலாம். பார்க்க போனாங்க, அவர் சிஎம் ஆகிட்டாரு. ஆனதுக்கப்புறம் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது? வாங்க நம்ம எல்லாருமே போட்டி போடுவோம், போட்டி போட்டு நம்ம படிப்போம், எக்ஸாம்ஸ் எழுதுவோம். நீங்கள் அதை விட்டு வந்து 25 சீட்ஸாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏன் 41 பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா இதில் என்ன அர்த்தம் எனக்கு புரியவே இல்லை. இது மக்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை உடனே வந்து போர்க்குடி எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. நான் இந்த மாதிரி பேசுகிறேன், அப்படிலாம் பேசுகிறேன்னு. நான் யூடியூபரும் கிடையாது. நான் வந்து இதை பேசுகிறேன்னா எனக்கும் சில விஷயங்கள் தாங்க முடியாமனால தான் இதை நான் பேசுகிறேன்.